மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மான உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பக்கத்தில் வா. என்ன மகளே வேணும் உனக்கு? ஒரு பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் நடந்துடும், இன்னொரு பிள்ளை வேலைக்கு இன்னொரு மாநிலத்துக்கு செல்லும். 2 வரைக்கும் நல்ல ஐஸ்வர்யமாக வாழ வச்சுருந்தேன், உனக்கு துணையாகவும் இருக்க வைக்கிறேன். நீ உனக்கு வச்சுருக்கிறப்ப கடனையும் தீர்த்து செம்மையாக வாழ வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை வணங்கும், உன் நிலைமை கொஞ்சம் சரிந்து விட்டால் நிழலும் கூட சிரிக்கும். வா. எந்த சொந்தத்தையும் நம்பி யார் வீட்டுக்கு நீ போகக்கூடாது. கருப்பசாமி தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும். வாழ வச்சாச்சு. நிறைய பணம் தாரேன், உன் பிள்ளையோட கல்யாண காட்சியோட உத்தியோகத்தோடு வாழ வைக்க. ஆனந்தமாக இருக்கு. கருப்பசாமிக்கு சாமி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, வெளியில் சொல்லுதாங்களா இல்லையான்னு கேட்போம். அப்படியா? தான் பெற்ற பையன் உங்கள் பையனா? வாங்க. அப்போ நீங்கள் தான் வாங்க. எங்கே இருக்கான் தம்பி? வாடா. என்னடா செய்யணும் உனக்கு? என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வா. நீ உட்காருங்க. நீங்கள் எல்லாருமே கண்ணை முடிக்காங்க. இந்த விரலை மட்டும் பிடிச்சிக்கா, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுப்போம். பிடிச்சிக்குன்னு உள்ளே தள்ளி ஓட்டி பிடுறா. பிடுறா. அப்படி உன் பிறத்தெல்லாம் காட்டுறா பார்ப்போம். சிக்குன்னு பிடுறா. ஓகே, காலில் வந்துட்டு வரலாம். பெற்றவங்க 2 பேரும் உட்காருங்க, பிள்ளை மட்டும் காலில் வந்துட்டு வரட்டும். ஆயிரம் கோடி செல்வத்தை கூட ஒரு மனிதன் இழந்துடலாம், எண்ணில்லாத நூல்களை இழந்துடலாம், இணையில்லாத நண்பர்களை இழந்துடலாம், ஈடில்லாத இந்த இதயமாகிய மனதை இழந்து விட்டால் மனிதன் நிம்மதியாக வாழ முடியுமாடா தம்பி? அந்த மாதிரி மனத்தை நீ பறி கொடுத்து வேதனைப்பட்டு இப்போ மன சிதைவு என்னும் ஒரு தடுமாற்றத்தில் இரவெல்லாம் தூங்காமல் உடலெல்லாம் வேர்த்து உள்ளங்கையெல்லாம் நடுங்கி அடிக்கடி ஒன்றுக்கு வர்றது மாதிரி ஃபீலிங்கில் இருந்து வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்கான் இவன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு. மனதை மனிதன் சீர்படுத்த வேண்டும். மனதை மனிதன் சீர்படுத்த தெரிய வேண்டும். எதை ஒழுங்குபடுத்துகிறானோ இல்லையோ, மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் மத யானையை விட கொடுமையானது இந்த மனம். அதனால் மனதை வென்றவன் மகானாவான். மனதை வென்றவன் மகானாவான், மனதை அடக்கியவன் மனிதனாவான். அதனால் தான் நான் எல்லா ஸ்பீச்சிலையும் மனதை பற்றியே சொல்லுதேன். மாசில்லாத மனமே ஈசன் கோயில். மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கேன். கலங்காதப்பா. உன் பிள்ளைய 7 முறை என்னை பார்க்க கூட்டுவா. நல்ல மனிதனாக்கி தெளிவுற்றவனாக ஆக்கி வேலையும் தந்து புதிய வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். போதும்லா? கால் வந்துட்டு வாட செல்லம். மனசு பாதிக்கப்பட்டது தான் காரணம். அதுக்குள்ளே நான் சரியாக்கிடுவேன், நிலையாக்கிடுவேன், பிள்ளைய உயர்வாக வாழ வச்சுருவேன். அவன்கிட்ட நீங்கள் எந்த பேச்சும் நீங்கள் பேசக்கூடாது. என் பொறுப்பில் தான் விடணும். உங்கள் இஷ்டத்துக்கு அவன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. என்னை நம்பி உட்காரடா, எல்லாம் நல்லா நடக்கும். பார்ப்பாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வாங்க, போயிட்டு வரலாம். சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம நாட்டில் வெடியெல்லாம் இப்போ சீனாவில் தயார் பண்ணுறாங்க. ஒரு சீனாவில் தயார் பேனாவும் கூட சீனாவில் தயார் பண்ணுறான். சைனாவிலேருந்து வராத பொருளே உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உண்மையா இல்லையா? என்ன உண்மை? சைனா ப்ராடக்ட் எல்லாமே. என்னப்பா அப்படி தானே? படித்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன என்ன என் பையன் சைனாவுக்கு போனால் காணலை. என்னது? என் மகன் சைனாவுக்கு போனால் காணலை. காலில் வந்துட்டு வாங்க.
வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ கண்ணீர் குடிக்கக்கூடாது. மனதை அடைக்கி தெளிவாக உட்காரணும். உன் பிள்ளை இருக்கானா இல்லையான்னு போல தெரியணுங்கிறது ஒரு கேள்வி. என்னப்பா, சைனாவுக்கு போனால் இப்போ அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டான், அங்கே இல்லையா, எனக்கு வேண்டியவங்க சொன்னாங்க. அப்படின்னா எங்கள் மகன் எங்கே இருக்கான், அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவு தெரியணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இவ்வளோ சுலோவாக வந்தால் 15 பேருக்கு சொல்ல முடியுமா? வாங்க முதல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ பக்கத்தில் வாங்க. உங்கள் பையன் சைனாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கான். அவன் இன்னொரு நண்பனுடைய உதவியை வச்சு தான் போயிருக்கான். என்னம்மா? அதனால் சட்டப்படி அவன் தவறு செஞ்ச ஒரு காரணத்தினால் சட்டத்தின் லாக்கில் அவன் மாட்டியிருக்கான். அவனை மீட்டி கொண்டு வர்றதுக்கு 9 மாத காலம் அவகாசம் ஆகும். சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றியாகி கொண்டு வந்துடலாம். சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க. அவன் முயற்சி செஞ்சது தப்பு. அவன் வச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பாலான ப்ராப்ளம் இது. வெளிநாட்டுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு போகிறீங்களே, போனால் அந்த நாட்டு சட்டத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தகுதி உடையவன் தான் போகணும். அந்தந்த நாட்டு சட்டத்துக்கு மாறாக நடக்கணும். நடக்கக்கூடாது. புண்ணியமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அயல்நாட்டில் போய் சிறைக்குள்ளே கிடந்தா பெற்றவங்க பாடு என்ன? வாங்க பக்கத்தில். 9 மாத காலம் அவகாசம். அவனை தெளிவாக்கி கூட்டு வரேன். வெற்றி உண்டு. இந்தாம்மா, உன் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். செல்வாக்காரங்க. வெற்றி உண்டு. ஒன்றுமே வேண்டாம். அமைதியாக 9 மாதம் தவம் இரு. உன் பிள்ளை வீடு வந்து சேரலாம். ஓ கர்மசாமிக்கு மகிழ்ச்சியாக இருங்கள். கர்மசாமி, நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டிருக்கேன். அந்த தொழிலுக்கு எனக்கு உதவியும் வேணும். பழைய தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்னம்மா தொழில் ஆரம்பிக்க போகிற? கால் வந்துட்டுவாங்க. மனம் என்னும் மேடை மேலே இந்தா வைகாசிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். தொழில் ஆரம்பிச்சுக்கா, நல்லா இருக்கும். வெற்றி உண்டு. காங்கேயம் என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை கொடுன்னு சொல்லி ஒரு பெண்மணி காட்டு வந்திருக்கா. கால் வந்துட்டுவான். தனியனா எங்க? என்னம்மா வேணும் உனக்கு? உன்னுடைய பணத்தை நான் வீடு வந்து சேர்க்குறேன். பிள்ளைகளுக்கு நல்வழியும் காட்டித்தாரேன். இந்தா பணமெல்லாம் சேர்ந்தாச்சு. புண்ணியமாக இருப்பேன். கர்மசாமிக்கு என் இடத்தை விற்று தரணும் ஐயான்னு கேட்டு வந்தவங்க. ஒரே முறைதான். கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய இடத்தை தடை போடுவதற்கு இன்னொருவர் இடைஞ்சல் செய்திருக்கிறார். அது மன ரீதியான இடைஞ்சலும் உண்டு, மாந்திரிகத்தாலான இடைஞ்சலும் உண்டு. இந்த தடைகளை நீக்கி 90 நாட்களில் நான் விலையாக்கி உனக்கு தருகிறேன். வரலாம். பக்கத்தில் வரணும். என்னை என் பக்கத்தில் வந்தால் தான் முடியும். உங்கள் பக்கத்தில் நான் வரக்கூடாது. வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். இந்தாம்மா, நல்லா ஆகிட்டாங்க.
வேலை கிடச்சாச்சு, நிலையாக இருப்பான். பெற்றார். கர்மசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை விழாமல் போனியா மெல்ல. பெண்ணடியாள் என் பிள்ளையின் வாழ்வுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்த பொம்பளை. என்னம்மா பிள்ளைக்கு கிடைக்கணும்? பிள்ளைய புத்தி கேட்க வந்தா சொல்லு, நீ இடத்த புத்தி சொல்லுதம்மா. என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு? காலில் வந்துட்டு வரலாம். கரிகமால் வண்ணன் பெருமாள் கோயில் வருது, எங்கே இருக்குது? வரலாம். வரக்கூடிய ஆடி மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்துக்கிட்டேன்னா உன் கடனும் தீரும், பிள்ளைகளுக்கு தெளிவும் கிடச்சிரும். அது வரை கொஞ்சம் டைம் இருக்குது. ஆடி 20 வரை பொறுமையாயிரு, மாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா பக்கத்தில் வா. கண்ணை முடிக்காமா ஒரே மனநிலையாக இரு பார்ப்போம். கையை கொண்டா. அறிவோ மல்லியம் கலியம் சௌகரியம் ஸ்ரீ நமச்சிவாய வெற்றியாக நடக்கும். இந்தா கர்மசாமி கொடுத்த பணத்துக்கு வஞ்சகமான நடவடிக்கையை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஆமாம், 3 வருஷம் ஆயிருமா? அப்படின்னா அதுக்கு பிரச்சனை. அங்கே கும்பிட வேண்டாமா? அப்போ நல்ல முடிவாக இருக்காது. இந்த பணத்தை சட்டப்படி வாங்கணுமா நான் வாங்கி தரணுமாப்பா? நான் தான் வாங்கி தரணும். சட்டப்படி போனால் 3 வருஷம் ஆகும். ஆனால் வெற்றி கிடைக்கிறதும் கிடைக்காதும் கையில் இல்லை. அதனால் 30 நாளையில் இன்னொரு பேச்சுவார்த்தையை நடத்தி பணத்தை வாங்கிறதுக்கு நியாயமான வழியை காட்டித்தரேன். வெற்றி உண்டு. 30 நாளைக்கு பிறகு குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாக்கு அதுக்கு தான் இருக்குது. பொறுமையாக இருந்தால் நடத்துவோம். செய்வார். என் தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு காங்கேயத்திலேருந்து காட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக எனக்கு ஒரு சரக்கு கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க. என்ன என்னப்பா வேணும்? இந்த உன் வாகன தொழிலில் இடைஞ்சல் இருக்கிறது மாதிரி உன் மனத்தில் ஒரு சின்ன பாவனை இருக்குது. எந்த இடைஞ்சலும் வராது. சட்டப்படி உனக்கு உதவி தான் கிடைக்கும். வெற்றி உண்டு. இந்த உன் டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு லாபகரமாக நடத்தி தரேன். விரைவில் நடந்தாச்சு. என்னம்மா என்ன குழந்தை பிறக்கும் என் பிள்ளைக்குன்னு கேட்பியே நீ ஒரு கேள்வி. இந்தா வெற்றிகரமாக இருக்கும். எந்த பிள்ளை பிறந்தாலும் ஐஸ்வர்யமாக ஏற்றுக்காங்க. நல்லா நடக்கும். வேறு என்னம்மா வேணும்? வீடு கட்டுறதுக்கு வைகாசி கழியட்டும். என்ன உருவாக்கி தரேன். நானே நாள் பிடிச்சி தரேன். ஆனந்தம் அடைங்க. கர்மசாமிக்கு அப்படியா? யாருப்பா? வியாபாரம் யார் வச்சுருக்கா? காங்கேயத்தில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்காப்பா? வியாபாரஸ்தானம், போக்குவரத்து, வாகனங்கள், கால் ஒன்று சொல்லலாம். ஓ ராஜ விநியோகம். முருங்கை மரம் எங்கேயாவது நிற்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலுக்கு தடைகளும் வாகனத்தில் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உண்மையா இல்லையா? வாகனத்தை நிப்பாட்டிருக்க இடங்கள்லாம் சரியா தவறாங்கிற ஒரு சிந்தனையும் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இடமாற்றம் தேவை என்பது உண்மை. ஆனால் இன்னும் 6 மாதத்துக்கு அந்த காலத்தில் குழப்பலாமல் ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? கண்ணை மூடு பார்க்கட்டும். இங்கே ஒரு முறை கூட்டுவோம். அந்த பையனுடைய நரம்பியலை இழக்கித்தாரேன். வெற்றி உண்டு. காப்பாற்றுவோம்.
கர்மசாமிக்கு பெண்ணடியாலே காலில் விட்டு வா. மகாசாஸ்திரே நமோ. நெஞ்சு வலிக்க ஏன்பா? எனக்கு இல்லை. எனக்கா வேணும்? பத்திரத்தை படித்து பார்த்தேன், தப்பாகவே எழுதியிருக்காங்கக்கா. போலித்தனமான பத்திரம் வச்சுருக்காங்கக்கா. அதான்க்கா படித்து பார்க்கேன். கால் ஒன்றுலாம் ஆனாசக்தி, மகாசக்தி, சுரூபநாராயணன், கோவிந்தன், அச்சுதன். இந்த பத்திரத்தில் உன் உரிமையை நான் வாங்கி தரணும். அதில் 2 பேர்கள் வில்லங்கமாக இருக்காங்க. அவங்க மனநிலைகளை நான் மாற்றிட்டேன். 60 நாளில் உனக்கு ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. பேசுவான். அதையும் மாற்றி தந்துருந்தேன். போய்ட்டு வெற்றி உண்டு. இப்போதைக்கு எனக்கு முடியாதுக்கா அந்த வார்த்தையை சொல்லதுக்கு. சற்று பொறுமையாயிரு, பேசுவோம். என்ன ஒரு வாக்கு தானே, நல்லா இருக்கட்டும். மனசக்தியாக இருக்கு. கர்மசாமிக்கு ஜக்கம்பட்டி ஜக்கம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. சக்கப்பேட். உட்காருப்பா. உட்காரலாம். முடியாது. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். எத்தனை சாமிகளை நம்ப, எத்தனை சாமிகளை கேட்க, என்ன பண்ணலாம் தான் பேச. சோசியக்காரன் சொன்னதும் நடக்க மாட்டுக்கு, பூசாரிகள் சொன்னதும் நடக்க மாட்டுக்கு. எல்லாம் கதையாக தான் ஓடுது. நடைமுறைக்கு ஒன்று வரலையேன்னு உன் உள்ளம் பேசுதுடா. உண்மையா இல்லையா? என்ன செய்ய? உன்னைய நான் நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். அமிர்த கடை ஈஸ்வரர் எங்கே இருக்கிறாரு? அபிராமி அம்மை எங்கே இருக்கா? திருக்கடை. அங்கே இருக்க எம்பெருமான் சிவனின் பெயர் என்ன? அமிர்த கடை ஈஸ்வரர். அந்த இடத்தினுடைய முக்கியத்துவமும் புண்ணியமும் என்ன? மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வாழ்க்கையை கொடுத்த வரம் கொடுத்த ஸ்தலம். காலசம்கார மூர்த்தி ஏமகால தூதனை வென்று நின்ற இடம். அதனால தான் அவருக்கு பேர் கால சம்கார மூர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர். இந்த வளர்பிறையில் மகனை திருநள்ளாறில் குளிக்க வச்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய தர்ப்பணேஸ்வரரை கும்பிட்டுட்டு, பிராணாம்பிகை தாயை கும்பிட்டு குங்குமம் எடுத்து வச்சுட்டு, அப்படி திருக்கடையூருக்குள்ளே வந்து அபிராமியை கும்பிட்டு அமிர்த கடையீஸ்வரர் தரிசனத்தை பார்த்து காலசம்கார மூர்த்திக்கு 3 பூமாலைகளை வாங்கி சாத்தி அர்ச்சனை செய்துவிட்டு என்னையை வந்து பார்க்கணும். வைகாசியில் சுகந்தமான திருமணம் நடக்கும். ஆனந்தமான பெண்மணி குடியேறுகிறாள். வெற்றி உண்டு. இந்த உடல் சம்பந்தமான விஷயத்துக்கு ஆனி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழிலை வெற்றியாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ சொல்கிறவங்களும் நான் சொல்லிட்டேன். ஆனந்தமாக இரு. உன் மனசு போல் நீ உயர்ந்துருவ. புண்ணியமாக இருக்கலாம். இந்தாம்மா அந்த இருக்கிறதுலே அந்த பேங்க் தான் இருக்கிறதுலே மோசம், தெரியுங்களா? வேறு வழி இல்லை. அங்கே வேலைக்கு போயாச்சு.
அனுபவப்படட்டும். அடுத்த பேங்க் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் பக்குவப்பட்டு வரட்டும், பார்த்துக்கிடுவோம். நம்ம புண்ணியம் கிடைக்கும். வாழ்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பெங்களூர். ஆமாம், கிழமையே கிடையாது, கிழமையே கிடையாது. சந்தோஷமாக போய்ட்டு வந்துருக்கேன். பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. நான் இழந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நீ பணம் இழந்திருக்கியா? நீ இழந்திருக்கியா? எவ்வளவு? வாட்? 20 கோடி இழந்தவரை நான் கூப்பிட்ருக்கேன். காலில் வந்துட்டு வாடா. டெல்லியில் இருக்கான் அவனை கூப்பிட்டு வந்துடுவோம். நம்ம உன் பணத்தை ஏமாத்தினவன், 20 கோடி ரூபாயும் ஏமாத்தினவன் டெல்லியில் இருக்கான். அவனை போலீஸில் பிடிபட வச்சு உன்னை நான் அறிமுகமாக்கிடுவேன். பணம் உனக்கு கிடச்சிரும். காலில் வந்துட்டு வா. அவன் இன்னொருத்தர் பேரில் இடம் வாங்கி போட்டிருக்கான், அக்கௌண்ட் வச்சுருக்கான், 3 வாகனம் எடுத்து விட்டுருக்கான். வாடா. அந்த பணம் கிடைக்கிறதுக்கு என் உதவி உனக்கு முற்றிலும் உதவியாக இருக்கும். ஜெயிச்சு தரேன். இந்தா இப்போ வருமானத்துக்கும் வழிவகுத்திருக்கேன். போய்ட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமி ஐயா, எங்கள் அம்மாவை எழுந்து நடக்க வைக்கணும் தாய். எங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை சீராக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்து அம்மா? ஹோய், சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் வந்தீங்க? இங்கே வரமாட்டாளாவா? வாயை குறைச்சிட்டு முதல்ல 2 பேரும் 1 போல கால் வந்துட்டு வந்து உட்காருங்க. உனக்கு என்னக்கா வேணும்? இது என்னது? வேறு யாரும் தரலையாங்கோ? என்னம்மா? உங்கள் அம்மாவுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கை கால்கள் எழுந்து வரக்கூடிய நேரம் தோன்றியாச்சு. புரியுதா? அதனால் இன்னும் 22 நாள்